இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த இடத்த தான் இங்கிலாந்துலயே மோஸ்ட் ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் ஸ்டில் ஒரு இடத்த ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கணும்ல. அதுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். 1078 இங்கிலாந்துல வில்லியம் அப்படின்ற ஒரு ராஜா ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்க போது வில்லியம் இந்த ஒயிட் டவர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கையில எடுக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் அவர் கையில எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் டோட்டல் லண்டனையே அவர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுக்கு தான். அண்ட் மக்கள் எல்லாம் அவரை பத்தி பயப்படணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அண்ட் அந்த ஒரு டவரை 1078ல கட்ட ஆரம்பிச்சு அண்ட் 1100ல கட்டியுமே முடிக்கிறாங்க. அண்ட் இது எதுக்கு இப்படி ஹாண்டட் பிளேஸா மாறுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டவருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த டவர் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்க மட்டும் இருக்கக்கூடிய டவர் மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த டவருக்குள்ள பிரைவேட்டா நிறைய பிரிசன் எக்ஸிகியூஷன் நடத்த போது 22 பேருக்கு மேல உள்ள இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டவருக்குள்ள 2 பிரின்சஸ் அடைச்சு வச்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த 2 பிரின்சஸையுமே ஒருத்தர் கொண்டிருக்காரு. அந்த 2 பிரின்சஸையும் கொன்னது அவங்களோட சொந்த அங்கிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவரோட பேரு தான் கிங் ரிச்சர்ட் 3. எஸ், அந்த நாட்டோட ஓன் பிரின்சஸையே ஜெயில தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு 1064ல அந்த 2 பிரின்சஸோட ஸ்கெலட்டன்ஸை ஸ்டேர் கேஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனி பொலின் அப்படின்னு ஒருத்தவங்க, கரெக்டா வாசிக்கிறேன்னு தெரியலையே, ஆனி அப்படின்ற ஒருத்தவங்களை கிங் ஹென்ரி 8 அப்படின்ற ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு. அண்ட் லிட்ரலி அந்த ஹென்ரி அப்படின்ற ஒரு ஆனியோட ஓன் ஹஸ்பண்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏன் இப்படி ஹாண்டட் பிளேஸா சொல்றாங்க அப்படின்னு. அண்ட் இதுக்கெல்லாம் மேல இது சுத்தி நிறைய தியரிஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதையுமே நான் சொல்றேன். நார்மலா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஸ்டோரியோட தியரிஸ் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படுற ஒரு தியரி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். தியரியா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு டவர்ல இதுக்கு முன்னாடி இறந்தவங்களோட ஆத்மா அடைப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அந்த டவருக்குள்ள இறந்து போன ஆனி அப்படின்ற ஒருத்தவங்க இப்பவுமே இந்த டவருக்குள்ள அவங்களோட தலையை அவங்க கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த 2 பிரின்சஸோட ஸ்பிரிட்டுமே அந்த டோட்டல் டவரையே ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாவே ஹாண்டட் பிளேஸ் தானா இல்ல இது ஜஸ்ட் தியரி நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.